சில சந்தர்ப்பங்களில் சுளுக்கு ஏற்பட்டுள்ளதா அல்லது முறிவு ஏற்பட்டுள்ளதா என்பதை வேறுபடுத்தி கண்டறிவது மிகச் சிரமமாக இருக்கும். இந்நிலையில் முறிவு ஏற்பட்டுள்ளதாகவே கருதி முதலுதவி செய்தல் வேண்டும். சுளுக்கால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு முதலுதவி செய்யும் போது அவருக்கு எவ்வாறு பாதிப்பு ஏற்பட்டது என கேட்டறிய வேண்டும். அவருடைய பாதிப்பை முதலில் மேலெழுந்த வாரியாக அவதானித்து அவர் சௌகரியமாக உட்காருவதற்கு உதவுதல் வேண்டும். இங்கு பாதிக்கப்பட்டவருக்கு அவரது உடற்பாரத்தை தாங்கி நடந்து வரக்கூடியதாக இருந்திருக்கிறது என்பதை கவனத்திற்கொள்ள வேண்டும். பாதிப்புற்ற நபர் மாடிப்படியில் குறிப்பு அட்டையை பார்வையிட்டவாறு நடந்து வரும்போது கால் தவறியதால் இவ்வாறு ஏற்பட்டது. அத்தோடு அவர் விழுந்தாரா இல்லையா என்பதை கேட்டறிதல் அவசியம். ஏனெனில் விழுந்திருப்பின் வேறு இடங்களிலும் அடிபடுவதற்கு சந்தர்ப்பம் உள்ளது. அத்தோடு அவர் பாதிப்புக்குள்ளான போது அவருக்கு தலைச்சுற்று, குழப்பம் போன்றன இருந்ததா என்றும் அல்லது ஏதேனும் மருந்துகளை உள்ளெடுத்து வந்தாரா எனவும் விசாரிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பகுதியை உடலின் பாதிக்கப்படாத மறுபகுதியுடன் ஒப்பிட்டு மாற்றங்களை அறிய வேண்டும். குறிப்பாக வீக்கங்கள், தோல் நிறமாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா என கவனிக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய உடலமைப்பும் தனித்துவமானது. பாதிக்கப்படாத பகுதியோடு ஒப்பிடுவதால் அவரது சாதாரணமான உடலமைப்பிலிருந்து ஏற்பட்டுள்ள மாற்றங்களை இனங்காணலாம். பாதிக்கப்பட்ட பகுதிக்கு மேலும் கீழும் பரிசோதித்து பார்த்து எப்பகுதி வரை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை தெளிவாக வரையறுக்க வேண்டும். எப்பகுதியில் வலி ஏற்படுகிறது என்பதை கண்டறிவதோடு மற்றைய பகுதியோடு ஒப்பிட்டு அப்பகுதியில் எங்கு வீக்கம் உள்ளது என்பதை ஆராய்க. குருதிச் சுற்றோட்டம் சீராக உள்ளதா என்பதனை அவதானிக்குக. அத்தோடு அவரால் அவயவத்தை எவ்வளவு தூரம் அசைக்க முடிகிறது என பார்க்க. அவருக்கு பாதிக்கப்பட்ட பகுதியில் தொடுகையுணர்ச்சி உள்ளதா என்பதையும் சோதிக்குக. மூட்டுக்களில் ஏற்படும் பாதிப்புகளை உய்த்தறிய அவற்றின் அசைவின் வீச்சை சோதிக்க வேண்டும். எவ்வாறு மடிக்கும் போது வலி ஏற்படுகிறது என்பதனை அவதானிக்க வேண்டும். அவருக்கு குருதியோட்டம் சீராக இருந்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை உயர்த்தி வீக்கத்தை குறைக்கலாம். பனிக்கட்டி கொண்ட பையை மேலே வைப்பதன் மூலமும் வீக்கத்தை குறைக்க முயற்சி செய்யலாம். 10 நிமிடங்களுக்கு பனிக்கட்டி கொண்ட பையை தொடர்ந்து வைத்திருந்து மீண்டும் 10 நிமிடங்களின் பின்னர் பரிசோதித்து பார்த்து வீக்கமோ நிறமாற்றமோ இல்லையெனில் அவருக்கு மருத்துவ உதவி அவசியமில்லை என்னும் முடிவுக்கு வரலாம். எனினும் பாதிக்கப்பட்ட பகுதியில் வலி தொடர்ந்தும் இருக்கும். பாதிக்கப்பட்ட பகுதியினைச் சுற்றி கட்டுத்துணியினால் இறுக்கமாக கட்டுதல் வேண்டும். அத்துடன் பாதிக்கப்பட்டவரை வீடு சென்றதும் பனிக்கட்டிகளை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மேல் வைக்கும்படியும் பாதிக்கப்பட்ட பகுதியை உயர்வாக வைத்திருக்கும்படியும் அறிவுறுத்தவும். நித்திரைக்கு செல்வதற்கு முன்பாக அவர் கட்டுத்துணியை நீக்க வேண்டும் என்பதை கூறவும். கட்டுத்துணியினால் முழுமையாக சுற்றி கட்டிய பின்னர் மிகவும் இறுக்கமாக உள்ளதா என்பதை கேட்டறிந்து சுற்றோட்டம் சரியாக நடப்பதை உறுதி செய்த பின்னரே வீடு செல்ல அனுமதிக்கலாம். மூட்டுள்ள பகுதிகளில் பயன்படுத்தப்படும் ஃபிகரைட் பேண்டேஜிங் முறையே இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. கட்டுத்துணியை முழுமையாக சுற்றிய பின்னர் உலோக கொளுக்கிகளை பயன்படுத்தியோ அல்லது ஒட்டும் நாடாவை பயன்படுத்தியோ கட்டுத்துணியின் முடிவிடத்தை முன்னைய சுற்றுடன் இணைக்கலாம்.